வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரமிட ஏஎஸ் அகாடமி காரைக்குடி. இன்றைக்கி 23/7/2021 வெள்ளிக்கிழமை நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் தி ஹிந்து, தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்த போட்டித் தேர்வுக்கு பயன்படும் நியூஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தினம் ஒரு வள்ளுவம் பகுதியில் உலகின் ஒரே பொதுமறை திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி அறத்துப்பாலில் பாயிர இயலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் எண் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. குறளுக்கான விளக்கம்: அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும், ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது. சிறப்பையும் செல்வத்தையும் அளிக்கக்கூடிய அரண் தான் இந்த உலகத்தில் மேன்மையானது, அதை விட சிறப்புக்குரியது வேறு என்ன இருக்கிறது அப்படிங்கிறத வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காங்க. அடுத்த தமிழ்நாடு பகுதியில் இன்றைக்கி தினமணி நியூஸாக நம்ம பார்த்துருக்கிறது 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் போர் வெற்றி கொண்டாட்டம். இன்றைக்கி சென்னையில் ஆளுநர் அவர்களால் இந்த வெற்றி கொண்டாட்டம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஆயிரத்தி 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் போர் வெற்றி கொண்டாட்டம். இந்தியா chose right path of action after 1971 war. 1971 பாகிஸ்தானுடன் நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்று கிழக்கு பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவோம், கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட வங்கதேசம் தனி நாடாக விடுதலை பெற்றது. இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு 1977 தான் அது பங்களாதேஷ். அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நாடு. ஸோ அந்த போர் நினைவு தான் இப்போ கொண்டாடப்படுகிறது. இப்போர் நடைபெற்ற 50 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி பொன்விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கியது. புதுதில்லியில் உள்ள போர் நினைவு சதுக்கத்தில் 4 வெற்றி ஜோதிகள் ஏற்றப்பட்டு நாட்டின் 4 திசைகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டது. இதன் ஒரு வெற்றி ஜோதி தில்லியில் தொடங்கி கன்னியாகுமரி வரை. இதான் கேட்பாங்க நண்பர்களே, எத்தனை ஜோதின்னு கூட கேட்கலாம். ஸோ தில்லியில் தொடங்கி கன்னியாகுமரி வரை சென்று தற்போது சென்னை வந்தடைந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை சென்னையில் தக்ஷின் பாரத் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள மைதானத்தில் வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் வெற்றி ஜோதியை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பெற்றுக்கொண்டார். இதனை ஒட்டி முப்படை வீரர்களும் பங்கேற்ற பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்து இந்த வெற்றி ஜோதி ஓரிரு நாள்களுக்கு பிறகு சென்னையிலிருந்து அந்தமான் கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் புதுதில்லிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. டிசம்பர் 16ஆம் தேதி புதுதில்லியில் போர் வெற்றி பொன்விழா நிறைவு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற டிசம்பர் மாதம் டெல்லியில் இந்த போர் வெற்றியினுடைய பொன்விழா நிறைவு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறதையும் செய்தியாக பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து இந்தியா பகுதியில் நம்ம இன்றைக்கி 4 நியூஸ் பார்க்குறோம். அதில் எஃகு உற்பத்தியை ஊக்குவிக்க ரூபாய் 6322 கோடி, 5 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அடுத்து குளுக்கோகான் கேன் இம்பேக்ட் டைப் 2 டயபெட்டிஸ். நம்ம இதுவரைக்கும் இன்சுலின் குறைபாடு இருந்தால் நமக்கு நீரிழிவு நோய் அப்படிங்கிற சொல்கிற சர்க்கரை நோய் வரும்னு பார்த்துருக்கோம். ஆனால் குளுக்கோகானினுடைய இம்பேக்டும் இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படுத்துது அப்படிங்கிறத இப்போ ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். அடுத்து சர்வே கிவ்ஸ் இன்சைட்ஸ் இன்டு பர்த் அண்ட் டெத் ஆஃப் ஸ்டார்ஸ். நம்ம யூனிவர்ஸில் மில்கிவே கேலக்சியில் ஸ்டார்ஸோட நியூ எக்ஸ்ப்ளோஷன் எப்படி ஒரு நட்சத்திரம் உருவாகிறது, எப்படி அழியுது, அது எப்படி பிளாக் ஹோலாக மாறுது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் போயிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் பார்க்குறோம். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளான்ஸ் டிஜிட்டல் கரன்சி பைலட்ஸ் சூன் அப்படிங்கிற நியூஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது பேப்பர்லெஸ் கரன்சி, டிஜிட்டல் கரன்சி இன்ட்ரொடக்ஷனை பற்றி பேச இருக்கிறோம், பார்க்கலாம். முதல் நியூஸை எஃகு உற்பத்தியை ஊக்குவிக்க ரூபாய் 6322 கோடி. உற்பத்தி சார், இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா உற்பத்தி சார் ஊக்குவிப்பு தொகை, ஊக்கத்தொகை.
ஸ்காலர்ஷிப் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். உள்நாட்டில் எஃகு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இத்தொகை வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் 5,25,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். வெளிநாடுகளிலிருந்து எஃகு இறக்குமதியை குறைக்கவும் இத்திட்டம் உதவும் என்றார். நம்ம இறக்குமதி சைனாவிலேருந்து நிறைய எஃகு இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை இல்லாமல் உள்நாட்டிலேயே எஃகு உற்பத்தியை அதிகப்படுத்துவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், உற்பத்திசார் ஊக்குத்தொகை திட்டத்தின் மூலமாக எஃகு உற்பத்தி துறைக்கு ரூபாய் 40,000 கோடி அளவிலான கூடுதல் முதலீடுகள் கிடைக்கும். கூடுதலாக 2,50,00,000 டன் எஃகு உற்பத்தி இத்திட்டம் வழிவகுக்கும். அது பார்த்திங்கன்னா 2023-24 நிதியாண்டு முதல் 2027-28 நிதியாண்டு வரை இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதுதான் முக்கியமானது நண்பர்களே. 2023 முதல் 2028 வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறதுங்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த இடத்துல பார்க்குறோம். எஃகு பூசப்பட்ட பொருள்கள், அதி வலிவு கொண்ட எஃகு பொருள்கள், அரிப்பை தாங்கும் எஃகு பொருள்கள், எஃகு உலோக கலவை பொருள்கள், எஃகு கம்பிகள், மின்துறையில் பயன்படும் எஃகு பொருள்கள் ஆகியவற்றை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு இந்த உற்பத்திசார் ஊக்கத்தொகை திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃகு பொருள்களானது குளிர்சாதன பெட்டி, வாஷிங் மிஷின் உள்ளிட்டவற்றில் தயாரிப்பிலும் வாகனங்களின் பாகங்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் எண்ணெய் எரிவாயுவை எடுத்து செல்ல பயன்படும் குழாய்கள், பாய்லர்கள், பாதுகாப்பு தளவாடங்கள், ரயில்வே தண்டவாளங்கள், மின்மாற்றிகள், டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஸோ மின்மாற்றிகள், மின்சார வாகனங்களின் பாகங்கள் உள்ளிட்டவற்றை தயாரிக்க பயன்படுகின்றன என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான தகுதி வாய்ந்த நிறுவனங்களுக்கு இந்த பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த நிறுவனங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப், இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் அப்படிங்கிறத மத்திய அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அதோடு இல்லாமல் எண்ணெய் நிறுவனங்களில் அந்நிய நேரடி முதலீடு உச்சவரம்பு அதிகரிப்பு. அப்போ எவ்வளோ உச்சவரம்புன்னு பார்க்கலாம். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களில் வெளிநாட்டு நிறுவனங்கள் மேற்கொள்ளும் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான உச்சவரம்பை ஏற்கனவே 49% இருந்தது. அதை 100% 100% அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுவரைக்குமே நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 49% என்ன பண்ணுவோன்னா அலோவ் பண்ணுவாங்க. 49% ஃபாரின் டைரக்ட் எஃப்டிஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இப்போ கவர்மெண்ட்டோட பப்ளிக் நம்ம கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பப்ளிக் ஓனர்ஷிப் எவ்வளோ இருக்குன்னா 51%. ஸோ அதை இப்போ எஃப்டிஐயே என்ன பண்ணுறோம், நம்ம 100% உயர்த்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் நோக்கில் முதலீட்டு உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்போ பாரத் பெட்ரோலியம் நம்ம இதில் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கிறது. பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அதே மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷனு, இது மாதிரி நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களினுடைய பங்குகள், அதாவது 51% இன்வெஸ்ட்மெண்ட்டு. பாக்கி அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 49% தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பங்களிப்பு இருந்தது. அதை 100% மாத்திரம். அதோடு இல்லாமல் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் நோக்கம் இந்த முதலீட்டு உச்சவரம்பில் அதிகரிக்கப்பட்டுள்ளதுங்கிறதையும் செய்தியாக நம்ம பார்க்குறோம். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆப்ஜெக்ட் என்ன சார், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அது எஃப்டிஐயோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் முதலீடுகளை அதிகரித்தது. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஹீப்பிங்னு சொல்லுவோம். எக்கானமியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஹீப்பிங்னு சொல்லுவோம். ஹீப் அப்போ முதலீடுகளை அதிகரித்தல் அப்படிங்கிற நோக்கம்தான். முதலீடுகளை அதிகரிக்கும் போது தான் தொழில் நிறுவனங்களை அதிகப்படுத்த முடியும். அதனால் வேலைவாய்ப்புகள், வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற தொலைநோக்கு திட்டங்களுக்கு அது எடுத்து செல்லும் அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து அறிவியல் சயின்ஸில் நம்ம பார்க்குற நியூஸ் என்னென்னா, குளுக்கோகான் கேன் இம்பேக்ட் டைப் 2 டயபெட்டிஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் ரீசெண்ட் ஸ்டடி ஹேஸ் ஃபவுண்ட் தட் குளுக்கோகான்
ஒன் ஆஃப் தி டூ ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை பேங்க்ரியா. பேங்க்ரியாங்கிறது கணையம்னு சொல்லுவோம். கணையத்தில் ஆல்ஃபா பார்ட்டிகல், பீட்டா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பார்ட்டிகல், அதோட செக்ரிஷன் நம்ம பார்த்துருக்குறோம். பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். இன் ஸ்டடி டன் ஆன் a group 81% persons in a tertiary care center for diabetes in Chennai between September and November 2019. Candidate aged over 25 of both sexes without history of diabetes were selected. அதாவது 25க்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரையும் சூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டயபெட்டிஸ் இல்லாத நபர்களை எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடி டைட்டில் வந்து ஹைப்பர் குளுக்கோகானமியா and impaired insulin sensitivity are associated with the development of pre-diabetes and type 2 diabetes. அதுதான் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் குளுக்கோகான் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக குளுக்கோகான்ங்கிறது பேங்க்ரியா, அதில் நமக்கு வந்து ஆல்ஃபா செல்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணக்கூடியது தான் எது அப்படின்னா குளுக்கோகான்கிற ஹார்மோன். கீழே பார்க்கலாம் நீங்கள். இந்த பேங்க்ரியாவில் ஹேஸ் ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ்னு 2 இருக்கும். அதில் ஆல்ஃபா செல்ஸ் ப்ரொடியூஸ்டு குளுக்கோகான் அண்ட் பீட்டா செல்ஸ் தான் இன்சுலின். அந்த இன்சுலின் சுரப்பு வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னா, பேங்க்ரியாவில் இன்சுலின் குறைவாக சுரக்குது அப்படின்னா, நமக்கு தேவையான குளுக்கோஸை உடம்புக்கு பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக சேவ் ஆகும் நம்ம பாடியில். அது இன்சுலின் கரெக்டாக சுரக்கும் போது தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். இன்சுலின் சுரக்கிறதுல குறைபாடு இருந்தால் அந்த குளுக்கோஸ் வந்து இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாற்றமடையாது. அப்போ என்ன ஆகும்னா அது யூரின்லேயே நமக்கு அந்த குளுக்கோஸ் எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து யூரின் வழியாக வெளியேறும். அப்போ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ குளுக்கோகானோட இம்பேக்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிற நேமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து சயின்ஸ் நியூஸில் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ this is for first time in India glucagon level has been studied. glucagon level வந்து இந்தியாவில் இப்போ தான் முதன்முறை ஸ்டடி பண்ணுறாங்கங்கிறதையும் இந்த இடத்துல நியூஸாக பார்க்குறோம். நன்றி. அடுத்து சயின்ஸில் அடுத்து பார்க்குற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வே கிவ்ஸ் இன்சைட்ஸ் இன்டு பர்த் அண்ட் டெத் ஆஃப் ஸ்டார்ஸ். ஹவு ஆர் ஸ்டார்ஸ் பார்ன் அண்ட் ஹவு டூ தே டை. எப்படி வந்து நட்சத்திரங்கள் உருவாகுது, அது எப்படி அழிந்து போகிறது அப்படிங்கிறத வந்து ஸ்டடீஸ் நிறைய போய்ட்டுருது. இட்ஸ் அ கொஷின் தட் ஹேஸ் ஃபேசினேட்டட் அ சயின்டிஸ்ட் ஃபார் சென்ச்சுரஸ். ஒரு பெரிய அண்ட் எக்ஸ்டென்சிவ் சர்வே ஆஃப் தி மில்கி வே கேலக்ஸி. நம்ம கேலக்ஸி எர்த்து வந்து எங்கே இருக்குது, எர்த்துங்கிறது பிளானட் இல்லையா, அது இருக்கக்கூடிய பால்வழி மண்டலம்னு சொல்லுவோம். மில்கி வே கேலக்ஸிங்கிறது ஒரு கேலக்ஸிங்கிறது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸு. கேலக்ஸிங்கிறது குரூப் ஆஃப் ஸ்டாரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கேலக்ஸின்னு சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸு. அதில் ஒரு ஸ்டார் தான் சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய சன்னு. அந்த சன்னை சுற்றி நிறைய பிளானட்ஸ் இருக்குது, அதில் எர்த்து ஒன்று. அப்போ மில்கி வே கேலக்ஸியில் தான் எர்த்துங்கிற பிளானட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நியரஸ்ட் கேலக்ஸி ஆஃப் மில்கி வே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பால்வழி மண்டலத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அனதர் கேலக்ஸி என்னென்னு டிஎன்பிஎஸ்சிலலாம் கேட்டிருக்காங்க. அது வந்து ஆண்ட்ரோமெடா அப்படின்னு. அதே மாதிரி நியரஸ்ட் ஸ்டார் ஆஃப் சன் பார்த்திங்கன்னா, இப்போ சூரியனுங்கிறது நம்மளுடைய முதன்மையான நட்சத்திரம்னு சொல்கிறோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஸ்டார் இருக்கா அப்படின்னு கேட்டால், தட் இஸ் ப்ராக்சிமா சென்ச்சௌரி அப்படிங்கிற ஒரு ஸ்டார் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஜாகிரஃபியில் ஒரு நியூஸாக அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மில்கி வே கேலக்ஸியை ஸ்டடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டீம் ஆஃப் அஸ்ட்ரானமர்ஸ் இன்க்ளூடிங் நம்ம சயின்டிஸ்ட்டும் அதில் இருக்காங்க. சயின்டிஸ்ட் ஃப்ரம் த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IISc பெங்களூரு. இது இந்த நிறுவனங்கள்லாம் எங்கே இருக்குன்னு கூட டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. விச் ஆர்கனைசேஷன் இஸ் லொக்கேட்டட் வேர் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் நமக்கு வரலாம். அதுக்காகவும் இதை நீங்கள் பார்க்கணும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்திருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி IIST திருவனந்தபுரத்தில் இருக்குது, கேரளா, திருவனந்தபுரம். has offered a fresh insights into this immensely complex and mind-boggling process. இதில் பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்டார், அதாவது குளோபல் வியூ ஆன் ஸ்டார் ஃபார்மேஷன்,
இந்த க்ளோ ஸ்டாருங்கிறத கூட கொடுத்து என்ன பண்ணலாம், இது ஒரு கீவேர்டாக கூட கொஷினில் கொடுத்து விச் இஸ் அசோசியேட்டட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்னு கூட கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம க்ளோ ஸ்டார்னால் என்னென்னு பார்க்குறோம். குளோபல் வியூ ஆன் ஸ்டார் ஃபார்மேஷன் இன் தி மில்கி வே அப்படிங்கிறத பார்க்குறோம். த ப்ராஜெக்ட் ஹேஸ் ரிப்போர்ட்டட் நியூ ஃபைண்டிங்ஸ் இன்க்ளூடிங் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் 80 எவ்வளோ நம்பர் ஆஃப் சூப்பர் நோவா ஸ்டார்ஸ் வந்து அது பார்க்குறதுங்கிறதெல்லாம் கேட்கலாம். அப்போ 80 சூப்பர் நோவா ரெம்னன்ட் அப்படின்னா என்னென்னா ஹெச்எம்னு பேர். ரெம்னன்ட்னா ஹெச்எம். சூப்பர் நோவாங்கிறது ஒரு கேலக்டிக் ஒரு எக்ஸ்ப்ளோஷன், உமிழ்வுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு 80 சூப்பர் நோவா ரெமினன்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் நோவா ரெமினன்ட் ஆர் காஸ்மிக் ஸ்ட்ரக்சர் பார்ன் அவுட் த வயலண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டெத்து ஆஃப் மேசிவ் ஸ்டார்ஸ். ஆக்சுவலாக ஸ்டார் வந்து க்ளோ ஆக என்ன ஆகும்னா அதனுடைய நிறையில் வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜை வந்து ரிடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ அதோட க்ளோ குறைஞ்சி என்ன ஆகும்னா கடைசியில் ஒரு பிளாக் ஹோல், ஒரு கருப்பு டாட்டாக உருவாக ஆரம்பிச்சிடும். ஸ்டார் வந்து அப்படி தான் அழியுது. ஸோ அது வந்து எனர்ஜி, இப்போ சன்னு கூட என்ன பண்ணுதுன்னா எனர்ஜியை எமிட் பண்ணிகிட்டே இருக்குது, க்ளோ ஆகிட்டே இருக்குது. அது எப்போ வந்து பிளாக் ஹோலாக மாறுதோ அப்போ அந்த உலகமே இருள் அடிச்சிடும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த நிறைய இந்த மில்கிவே கேலக்ஸியில் இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பர் நோவாங்கிறது ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருக்கக்கூடியது, அந்த க்ளோவாக தான் சொல்கிறோம். ஸோ அதை வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் சயின்டிஸ்ட் who are part of the glow star survey include இது யார், நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் யார் பங்கேற்றிருக்காங்கன்னு கூட கேட்கலாம். க்ளோ ஸ்டார் ப்ராஜெக்டில் நிருப்பம் ராய், அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் IISc ரோஹித் டொக்காரா அவர் பங்கேற்றிருக்காங்க. ஃபார்மர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் IIScயில் இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீப் டி பாண்டியன். அதே மாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸர் அட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் IIST திருவனந்தபுரம். இவங்க எல்லாமே நம்ம நாட்டிலேருந்து பங்கெடுத்துக்கிட்டோம் க்ளோ ஸ்டார் சர்வேயில். சரியா? ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் நண்பர்களே. அடுத்து த டேட்டா ஆஃப் சர்வே பார்த்திங்கன்னா நமக்கு மில்கிவே கேலக்ஸி வாஸ் கேதர்டு யூஸிங் 2 பவர்ஃபுல் ரேடியோ டெலஸ்கோப்பு. இதையும் கொஷினில் கேட்கலாம். முக்கியமான நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்த கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. 2 பவர்ஃபுல் ரேடியோ டெலஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ல் ஜி ஜான்ஸ்கை வெரி லார்ஜ் அரே VLAன்னு சொல்லக்கூடிய ஒரு டெலஸ்கோப்பு அட் த நேஷ்னல் ரேடியோ அஸ்ட்ரானமி அப்சர்வேட்டரி யூஎஸில் இருக்குது. ஸோ அதோட டெலஸ்கோப் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் த எஃபெல்ஸ்பெர்க் 100 மீட்டர் ரேடியோ டெலஸ்கோப்பு ஆப்ரேட்டட் பை தி மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரேடியோ அஸ்ட்ரானமி ஜெர்மனியில். அப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு இந்த மேக்ஸ் பிளாங்க்குங்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேடியோ அஸ்ட்ரானமியில் இருக்கக்கூடிய அந்த எஃபெல்ஸ்பெர்க் அப்படிங்கிற டெலஸ்கோப்பும், எஃபெல்ஸ்பெர்க் மறந்துடக்கூடாது, கார்ல் ஜி ஜான்ஸ்கை வெரி லார்ஜ் அரே அப்படிங்கிற டெலஸ்கோப்பும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அதோடு இல்லாமல் நண்பர்களே, ரிசர்ச்சர்ஸ் வந்து ஆல்சோ டிடெக்டட் அதர் ட்ரேசஸ் ஆஃப் ஸ்டார் ஃபார்மேஷன் சச் எஸ் ரேடியோ எமிஷன் ஃப்ரம் மெத்தனால் மாலிக்யூல். வெரி இம்பார்ட்டண்ட் நண்பர்களே, ரேடியோ எமிஷன் ஃப்ரம் மெத்தனால் மாலிக்யூல்ஸ் இன் தி சைக்னஸ் எக்ஸ். இந்த சைக்னஸ் எக்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்ரே டைப் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டாரு. இது ஏற்கனவே ஒரு பிளாக் ஹோலாக மாறிடுச்சுன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணது தான். ஸோ அதிலேருந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு எமிஷன், ரேடியோ எமிஷன் இருக்குது. அது மெத்தனால் மாலிகுலை ஃபார்ம் ஃப்ரம் த மெத்தனால் மாலிகூல்ஸ் ஆஃப் ரேடியோ எமிஷன் ஃப்ரம் மெத்தனால் மாலிகூல்ஸ் இன் சைக்னஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த பிளாக் ஹோல்லேருந்து ரேடியோ எமிஷன் வருது. அப்போ அந்த பிளாக் ஹோலில் என்ன இருக்குன்னா மெத்தனால் மாலிகூல்ஸ் இருக்குங்கிறதையும் அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தீஸ் ஆர் டைப்பிக்கல் எமிட்டட் பை மேசிவ் ஸ்டார்ஸ். மிக நிறைய அதிகமாக கொண்ட ஸ்டாரோட எமிஷன்ஸு வெரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் ஃபார்மேஷன். The team was also able to detect dense pockets of ionized hydrogen. இந்த இடத்துல அந்த அடிஷ்னலாக டயக்னோஸ் பண்ணது என்னென்னா இந்த அயோனைஸ்டு ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் அயனியாக்கும் திறன், அதெல்லாம் வந்து இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அனதர் telltale sign of the presence of massive young stars. The young stars are usually surrounded by thick clouds. அதை சுற்றி வந்து மேகக்கூட்டம் மாதிரி டஸ்ட்டு கேஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். க்ளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸஸ்.
எதுனா அந்த யங் ஸ்டார்ஸை சுற்றி இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டார் நம்ம பிளானெட்டில் வந்து சட்டன் ஜூபிட்டரை சுற்றியெல்லாம் என்ன இருக்குது, இந்த ரிங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதில் டஸ்ட் அண்ட் கேஸஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த யங் ஸ்டார்ஸ்லேயும் அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த பொருளாதார நியூஸை நம்ம பார்க்குறது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளான்ஸ் டிஜிட்டல் கரன்சி பைலட் சூன். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பைலட் ப்ராஜெக்ட் எதுக்கு அப்படின்னா, டு அசஸ் த வயபிலிட்டி ஆஃப் த யூஸிங் டிஜிட்டல் கரன்சி டு மேக் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல், மொத்த மற்றும் சில்லறை செலுத்துதலில் பேமெண்ட்ஸில், சரியா, ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் டு ஹெல்ப் calibrate its strategy for introducing a full-scale central bank digital currency. இதுதான் சிபிடிசின்னு கூட எக்ஸ்பேன்ஷன் கூட கேட்கலாம். சென்ட்ரல் பேங்க்கோட டிஜிட்டல் கரன்சி தான் சிபிடிசின்னு சொல்கிறோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் ஆன் பேப்பர் கரன்சி, இந்தியாஸ் ஃபேர்லி ஹை கரன்சி டு ஜிடிபி ரேஷியோ ஹோல்ஸ் அவுட் அனதர் பெனிஃபிட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து தான் அந்த நாட்டில் வந்து பேப்பர் கரன்சியை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதன்படி இந்த ஜிடிபி ரேஷியோ வச்சு தான் நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் பாருங்கள், டு எக்ஸ்டெண்ட் லார்ஜ் கேஷ் யூசேஜ் கேன் பி ரீப்ளேஸ்டு. இது மாதிரி இருக்கும்போது நிறைய பேப்பர் கரன்சி வந்து நாட்டில் ஒரு வாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறத குறைக்கணுங்கிறதுக்காக சிபிடிசி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. சிபிடிசி வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னா, கரன்சி டிஜிட்டல் கரன்சியில் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் பிரிண்டிங் குறையுது, டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் ஸ்டோரிங் பேப்பர் கரன்சி டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் குறையுது. ஏன்னா பணத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃப்டியாக கொண்டு போகணும், அதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் நிறையா நமக்கு தவிர்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஸ்டோரிங் பேப்பர் கரன்சி, அந்த பணத்தை பாதுகாப்பாக என்ன பண்ணணும், குடோனில் வைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. நன்றி. அடுத்து விளையாட்டு பகுதியில் இன்று முதல் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க இருக்கிறது. அதில் பதக்க வேட்கையில் 120 இந்தியர்கள் பதக்க வேட்கை அப்படின்னு பார்க்குறோம். கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் நம்ம இதில் அடிஷ்னலாக பார்க்கக்கூடியது என்னென்னா, 1900ஆம் ஆண்டு முதல் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று வரும் இந்தியா இதுவரை 28 பதக்கங்களையே அதில் வென்றுள்ளது. அதிலும் தங்கப்பதக்கம் என்றால் கடந்த 2008இல் துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ரா, வெரி இம்பார்ட்டண்ட் நண்பர்களே, இது அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸுன்றதை விட நியூஸ்லேயே இது கொஷின்லேயே வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷினாக கூட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2008இல் துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ரா வென்றது மட்டும்தான் தங்கப்பதக்கம். இந்த ஒலிம்பிக்கில் தனது பதக்கங்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க முனைப்பு காட்டுகிறது இந்தியா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ துப்பாக்கி சுடுதலில் இந்த வாட்டி யார் களங்காண்கிறாங்கிறத பார்க்கலாம். மானு பாக்கர், இளவேனில் வாளறிவன், திவ்யான் சிங் பன்வார், ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் ஆகியோர் பதக்கம் வெல்லும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, தமிழக போட்டியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோ ஒலிம்பிக்கில் பவானி தேவி, இங்கே வந்து வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி, டேபிள் டென்னிஸ் வீரர்கள் சரத்கமல், ஜி சத்யன், தடகள போட்டியாளர்கள்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ராஜீவ், நாகநாதன் பாண்டி, ரேவதி வீரமணி, தனலட்சுமி சேகர், சுபா வெங்கடேசன். பாய்மரப்படகு போட்டியாளர்கள்னு பார்த்திங்கன்னா நேத்ரா குமணன், கேசி கணபதி, வருண் தங்கர் ஆகியோர் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. இதில் என்ன கேட்கலான்னா நண்பர்களே, மேட்ச் த ஃபாலோயிங்கில் இங்கிட்டு ஈவெண்ட்ஸை கொடுத்துட்டு இங்கிட்டு பிளேயர்ஸோட நேம் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்கலாம். ஸோ அந்த இதுக்காக நீங்கள் தமிழ்நாடு போட்டியாளர்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நண்பர்களே. இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் தான் சைடில் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 32வது கேம்ஸ், 32nd ஒலிம்பியாடு. ஸோ போஸ்ட்பான் டு 2021 பிகாஸ் COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆகஸ்ட் 8 வரை நடைபெற இருக்கிறது. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். சரியா நண்பர்களே? அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமனியில் ஓப்பனிங் செரிமனியில் நம்ம இந்தியாவினுடைய நேஷ்னல் ஃப்ளாகை ஏந்தி சென்ற வீரர்கள் யாருன்னு கேட்கலாம். மன்பிரீத் சிங் அண்ட் மேரி கோம், இவங்க 2 பேரும் குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் அண்ட் மன்பிரீத் சிங்,
இவங்க 2 பேரும் தான் வில் பி த பிளாக் பியரர் ஃபார் இந்தியா அட் த ஓப்பனிங் செரிமனி. தொடக்க நிகழ்வில் இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை ஏந்தி சென்ற 2 வீரர்கள் யாருன்னு கூட கொஷினில் கேட்கலாம். ஸோ இந்த நியூஸை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் நண்பர்களே. நன்றி. அடுத்து ஃப்ளாஷ்பேக், ஒரு ஒலிம்பிக்ஸை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டிருக்காங்க தி ஹிந்து நியூஸ் பேப்பரில். அதை முடிஞ்சால் நீங்கள் கட் பண்ணி டேப்லெட் பண்ணிக்கலாம், ஃபைல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு உதவும். எந்தெந்த இயரில் என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட் இன்சிடெண்ட் இந்த பர்டிகுலர் ஒலிம்பிக்ஸில் அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கட் பண்ணி கூட ஃபைல் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு உதவும் நண்பர்களே. அப்படிங்கிற தகவலோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸை நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல தகவலோடு நல்ல செய்திகளோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.